ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். ஓகே, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக அந்த சீட் கோட்ஸை போட்டு என்னென்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் என்ன மாதிரி ஃபார்மேஷன் அதெல்லாம் சொல்லி அந்த வீடியோ இது பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்குது, அது எதெல்லாம் நம்மளால் ஒர்த்தா இல்லையா, விளாட்லாமா அப்படின்றது. ஓ மை காஷ், ஒரு சவுண்டு வருங்க. இப்போ செத்தில் என் காது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ வந்து என்னால் சரியாக சொல்ல முடியல. ஓகேங்களா? ஒரு சில விஷயம்லாம் நான் மறந்துட்டு அதை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியாது, என்னென்ன அப்டேட் வந்து நான் அதை பார்க்காம இருந்தனோ அதெல்லாம் இந்த வாட்டி பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இது ஒரு ஃபுல் வீடியோ மாதிரி, அதோட கண்டினியூ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் உள்ள வச்சுக்கோங்க. ஓகே, கிளம்புடா ஃப்ராங்க்லினே. ஓகே, ஸோ கைஸ், நான் நேற்று சொல்லியிருந்தேன், உங்கள் ஃபோன் எடுத்து இதில் போயிட்டு கையில் மறந்து போச்சு. ஓகே, 8012 போட்டிங்கனாக்கா. ஓகே கைஸ், நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா? இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன், அக்யூரேட்டாக அந்த இடத்துல மட்டும் பாருங்கள். நானே இதில் காட்டுறேன். இதில் பாருங்களேன், அந்த இண்டிகேட்டர் மறைஞ்சப்பா இப்போது ரெட்டிஷாக ஒரு லைன் தெரியுதா? அது ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், RGB லைட்டில் அது என்ன கமெண்ட் குத்தி இந்த மாதிரி அந்த மாதிரி போகணும் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எரியுது பாருங்களேன். செம்மல்ல. நான் இப்போ தான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். நேற்று வீடியோவில் கூட நோட்டீஸ் பண்ணல, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இது கிளிஞ்சாக நான் தெரில, சரி இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்லேயே இருக்க ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னால் அது இதுதான். ஓகேங்களா? இது என் பர்சனல் இதில் சொல்கிறேன். நம்ம கேமில் எவ்வளோ சூப்பர் கார் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது, ஆனால் அது இந்த கார் அளவு கிடையாது. ஏன்னா இந்த காருக்கு பாதிக்கு கதவு தான் இருக்குது, தெரியுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னா மாடிஃபிகேஷன்ஸ், இன்டீரியர் சும்மா சொல்ல முடியாது, சும்மா டக்கராக டெவலப்பர் வச்சு செஞ்சுட்டார் இந்த காரை. ஓகேங்களா? ஸோ வீல்ஸை மாற்ற முடியும் ஒன்று. ஓகே, அதே உங்களால் ரிங் கலர்ஸும் மாற்ற முடியும். எது வேணுமோ உங்கள் கஸ்டமைசேஷன் தான். ஓகேங்களா? நான் எனக்கு இது எதுவும் வேணாம், நான் அப்படியே வீல் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் ரெட்டிஷ் கலருக்கு போய்க்கிறேன். ஓகே, இந்த வீல் வேணாம், இதில் ஓகே, இது ஓகே. ஸோ அண்ட் தென் இந்த வீலோட சைஸை நம்மளால் ஏற்றி முடியும். பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது அந்த கார் மேலே இருக்கிற சஸ்பென்ஷன். என்ன ஒன்று, சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம், அதான் இல்லை. ஏன்னா இது ஓட்டும் போது பாதி டயர் காருக்குள்ளே போய்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று. இந்த காரில் நம்மளால் கலர் பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம், which you want you can do it. ஓகே, ஸோ எது வேணுமோ அந்த மாதிரி. ஆனால் எத்தனை பேருக்கு ரேப் பண்ண தெரியும்? நம்ம பைக்லலாம் ரேப்பிங் பண்ணுவாங்கள்ல, நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து நம்ம நேரில் கூட பார்த்துருப்போம். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு சில பேர் கூட உங்கள் வண்டிக்கு ரேப் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த காருக்கு ரேப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நான் சொல்லட்டுமா? உங்கள் ஆர்டிஸ்டோல் எடுத்துகிட்டு லோடு CP இப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் காட்டும். ஓகேங்களா? இந்த ஸ்டிக்கர் வந்து என்கிட்ட நான் எடுத்து வச்சுருந்தது. இதில் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து சரி, இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குல்ல, இதை எடுத்துக்கிறேன். இது தட்டிட்டு இங்கே டன்னுன்னு வந்துடணும். டன்னுன்னு வந்துட்டு கார் பக்கத்தில் இருக்குன்னா அந்த காரோட அந்த
சிம்பிள் இருக்குல்ல அந்த லோகோ காட்டணும். அதுக்கப்புறம் கார் பார்க்கில் நின்று அந்த லோகோ காட்டினதுக்கப்புறம் சிபின்னு போட்டுக்கோங்க. சிபி போட்டு டிக் பண்ணிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இது வந்து அந்த எல்லோஸ் கலரில் இருக்கிறனால நம்மளுக்கு இப்படி தெரியுது. ஓகேங்களா? இப்போ சொன்னீங்க, இப்போ பாருங்களேன், டக்ராக்கா எப்படி மாசா அப்படியே க்ரீனில், ப்ளூவில் அவ்வளோ தெரியல, ரெட்டில் நல்லாயிருக்கு, அந்த ஆரஞ்சில் நல்லாயிருக்கு, ஒயிட்டில் ஓகே, ஒரு ஜாகுவார் மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த காருக்கு வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டில் வந்து தெரிஞ்சிச்சு. அது நம்ம டிஃபெண்டராக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த காராக இருந்தாலும் சரி, அக்யூரேட்டாக எந்த காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காரில், ஆனால் டிஃபெண்டரில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பண்ணலாம், நேற்று வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இது கேமில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் கார்ஸ்க்கு நம்மளால் ரேப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தெரிஞ்சாலும் கூகுள்லேயோ இல்லை சம்திங் க்ரோம்லேயோ எடுக்க முடிஞ்சால் அந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ அது ஸ்டிக்கர் மாதிரி எவ்வளோ சொல்ல முடியும், சம்திங் ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. இப்போ நம்ம இப்போ காருக்கு ரேப் பண்ணிடுச்சுல, இப்போ பைக் ரேப் பண்ணலாம். 3000 போட்டு கவாசாகி நிஞ்சா வச்சுட்டு வர்றதுக்கலாம். இதுக்கு அதே மெத்தட் தான். இங்கே டாக் கொடுக்குது, சரி இதுக்கு மாட்டேன். ஸோ இது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். ஓகே, அதே தான். லோட் சிபின் போட்டு டிக் கொடுத்துட்டு இந்த எடுத்துக்கிறோம். சம்திங் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ எடுத்துக்கிட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். போட்டாச்சா? இப்போ இந்த பைக் சிம்பிள், பைக்குக்குனா இந்த பைக் சிம்பிள் காட்டணும். ஓகேங்களா? அண்ட் தென் சிபி கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னாக்கா வண்டி ரேப் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவு தெரியுது. இப்போ தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? இந்த லுக்கிங் நைஸியாக செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் தான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அதே ட்ரை பண்ணிடலாம். இல்லை, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்ச டியூரேஷன் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அவ்வளோ நாளெலாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ இது ஒன்று. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். அதில் அந்த புகாடி கார் வந்து 8012. ஓகேங்களா? 8012. அண்ட் தென் புல் கார்ட்டு வந்திருக்கு, குதிரை வண்டி மாதிரி. இது மாட்டு வண்டி. அதுக்கு வந்து 8011 அதுதான் நம்பர். ஸோ திஸ் இஸ் த புல் கார்ட். இதுக்கு கலர் பண்ண முடியுமா பார்க்கலாமா? இல்லைப்பா, கலர் வரலப்பா, எங்கேயும் கலர் வரல. மாட்டு வண்டி கலர் அடிக்க முடியாது போல். ஸோ இப்படி அப்படியே இது இறங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. ஆனால் டக்குன்னு நின்றுக்கும், அதுவே நின்றுக்கும். அண்ட் தென் இப்போ வந்து நம்மளால் இந்த புல்லை வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இது ஒன்றும் பக்கு கிடையாது. நான் எதாவது கிளிச்செலாம் பண்ணேன். இது அப்படியே தான் செட்டு. ஓகேங்களா? அதில் போய்ட்டு நான் சொன்னால் நம்ம போட்டிங்கன்னா இந்த இது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அண்ட் தென் ஆர்ஜிஸில் போய்ட்டு புல் ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி புல் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் யமன் வச்சு ஃப்ராங்க்லினை தூக்கி யமராஜா மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். ஆக்சுவலாக இது ஒரு புல் கிடையாது, இது ஒரு வெடிக்கிற மாடு. அதாவது வெடிக்கிற புல். எந்த புல்லாவது வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த புல் வெடிக்கும். அது எப்பட்றான்னு கேட்டிங்கன்னா இதோ எப்பட்றா, இப்படி கன்னை எடுத்து சும்மா ஒரு 4-5 ஒரு 10 புல்லட் கண்டினியூஸாக போடுங்க, அது எரியணும். அவ்வளோதான், வெடிச்சிருவாங்க. எப்படியே வெடிக்கிற மாடு. இது சாதாரண மாடு கிடையாது, வெடிக்கிற மாடு. வெடித்ததுக்கப்புறம் ஏரியெல்லாம் அப்புறம் பாருங்கள், வயிற்றுச்சல், வயிறு எரியுது. சரி, இந்த மாதிரி இது வெடிக்கிற மாடு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ அண்ட் தென் பேனர் ஃப்ளெக்ஸ் வைக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம ஆர்ஜே ஸ்டோரில் தான் போய்க்கணும். அங்கே போய்ட்டு BA1 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடும்.
வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதில் போய்க்கிறேன். இதில் போய்ட்டு நம்ம ஓகே வந்தாச்சு. ஸோ BA1 போட்டால் இந்த மாதிரி வந்துடும். நான் இப்போ வந்து கேலரி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி எடுத்துக்கோங்க இமேஜஸ். ஓகேங்களா? அதில் வந்து BN1லேருந்து BN10 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ BN1க்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து நேற்று போட்ட வீடியோவோட தம்ப்நெயில் ஒன்று எடுத்துட்டேன்னா 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் BAN2 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொன்று மறுபடியும் கேலரியில் போய்ட்டு அந்த காரோட இது ஒன்று இருக்குது, அதை ஒன்று நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் BAN3 போட்டுட்டேன்னா மறுபடியும் இங்கே வந்துடும். வாட் யூ வாண்ட் யூ டேக் இட். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு கேஸ்டர் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த வீடியோக்கு இல்லாமல் அடுத்த வீடியோ இல்லாமல் அதுக்கு அடுத்த வீடியோ டிஸ்னியோட கேஸ்டர். ஸோ அதை வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ எல்லாமே டன் வந்துச்சு. ஓகேங்களா? நான் 3 வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேனர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே டன்னு வந்தோடனே இந்த சைடில் 30 FPS அந்த மாதிரி காட்டலாம். அந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் வந்து வெளியே வரல ஹோம் பேஜுக்கு. ஸோ அங்கே வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்களா? அங்கே வந்து ப்ளே கொடுத்துட்டு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ போய் நான் இப்போ BA1 BA2 BAN3 அப்படின்னு போட்டேன்னா இப்போ அதை இங்கே போடுங்க. அதான் நினைக்கிறேன். இருங்க போட்டு பார்க்கலாம். இல்லை இங்கே தான் வருது. ஏதோ தப்பு பண்ணுறேன். இருங்க வரேன். சாரி சிபின்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியல சார், எப்படி பண்ணேன்னு தெரியல, மறந்து போச்சு. இருக்கு, நான் அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஜிஎஸில் போட்டது வந்து BAN1. அது போட்டிங்கன்னா கேலரிக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வர வைக்கணுன்னா இங்கே ஹோம் அதை முடிச்சுட்டு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ 10 இமேஜ் 10 இது மாதிரி. ஓகேவா? மொத்தம் 10 தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபோட்டோ வேணுமோ BA1 BA2 BA3 BAN. ஓகேங்களா? BAN1 BAN2 BAN3 BAN4 அந்த மாதிரி 10. ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அத்தனை தடவை ஃபோட்டோ இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த நம்பரை போட்டு அண்ட் தென் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே டன் ஆனோடனே இது 30 FPS பக்கத்தில் இருக்கிற அந்த ஹேரை தட்டி ஹோமுக்கு வந்துடணும். ஹோமுக்கு வந்த உடனே ப்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு BA1 அதான் நீங்கள் என்ன நம்பர் போட்டிங்கனோ அந்த நம்பருக்கு என்ன விட்டுட்டு நம்பரை போட்டுருங்க. ஓகேங்களா? நான் BAN போட்டு 1 தட்டினேன். அதுக்கு நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணேன். இப்போ BA1 போட்டு BA1 அப்படி போட்டோன்னே இந்த வந்துச்சு. நான் BA2 போட்டேன்ல, ஸோ BA2 ரைட்லாம் நம்மளுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுனா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு டன் பண்ணியாச்சு. ஒரு ஹோம் பேஜ்னு வந்துச்சுன்னா BA2. நான் BA1 வச்சுட்டேன்ல, இப்போ BA2 ஃபோட்டோ போட்டுருந்தேன். இப்போ BA2 எடுக்க போகிறேன். இதோ அந்த கார், புகாடி கார். அது ஐயோ இது கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு. வாடா அடங்கி B3. ஸோ 3 இதுவும் வந்தாச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேனரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். எப்படி இது நம்ம டிஸ்னி கேஸ்டல் வீடியோ, இதெல்லாம் நேற்று போட்ட வீடியோ. இது நேற்று போட்ட வீடியோட தமிழ் அதிலே காட்டியிருக்கேன். பைக் ரேப்பிங், அந்த புல் கார்ட்டு, ஃப்ராங்க்லின் அதில் உட்காண்ட்ருக்குறது, அந்த புக்காடி கார். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராக இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கும், போய் பாருங்கள். தமிழ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட்டாக சின்னதாக ஒன்று தான் ஆர்ஜிஎஸில் போய் வாட்டர்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கனாக்கா இப்படி வரும்.
ஓகேங்களா, இப்படி வந்துடும். அதான் கிளாஸில் போடுங்க. கிளாஸில் போட்டுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கிரேஷ் கலரில் ஒன்று வரும். ஸோ இதுதான் நேற்று சொல்ல முடியாத ஒரு சில கிளிப்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு என்ஜாய்மெண்ட்டோட விளாடுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தாலும் இல்லை மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தாலும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுட்டு உங்கள் தாட்ஸு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் இதை விட மாசாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அதை உங்களை சந்திக்கிறேன். ஓகே. பை எஸ். பை.